மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரெட் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நான் வரைகிற மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோம் ஷீட்டுங்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேப்பர் மாதிரி ஒட்டாது. அதனால் வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாக ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சர்க்கிள் வந்து வரைஞ்சி கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் பார்த்திங்கன்னா குட்டியாக இன்னொரு கார்ட்போர்டு வந்து குட்டி சர்க்கிளாக வந்து வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பேம்போ ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ வந்து லென்த் வச்சு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த குட்டி கார்ட்போர்டு வந்து சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிக்கை வந்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் வந்து பேப்பர் பைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே போல் இன்னொரு குச்சியும் வந்து நான் வச்சிடுறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கும் வச்சிடலாம். இதே போல் வந்து இந்த 2 சைடும் அந்த 2 சைடும் வைக்கணும். இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு சக்கரை மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது க்ரீன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து 3x30 சென்டிமீட்டர். இது மாதிரி நல்லா 4ஆக மடிச்சிக்கலாம். நல்லா மடித்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம்ல, அதில் வந்து ஒரு குட்டி பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணுறேன்ல, அது போல் கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல்லாக நேராக கட் பண்ணிக்கணும். இதே போல் வந்து இந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி வந்து ஒரே மாதிரி இலை செஞ்சிட்ருக்கோம்ல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து சூப்பராக தான் வந்திருந்தது. இப்போது அந்த பக்கம் சைடு ஃபுல்லாக கட் பண்ண மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி தெரியும். இது ஃபுல்லாக சிசர் வச்சு நம்ம நல்லா விரித்து விட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கட் பண்ணோம்ல, அதை மட்டும் வர மாதிரி அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பெருசு வந்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இதை தான் வந்து இலை மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வந்து அதில் வந்து வச்சுட்டு வரேன். 2 சைடுமே வர மாதிரி வைக்கணும். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வர மாதிரி வச்சுக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிட்டு 2 சைடும் வச்சுக்கணும். போக போக வந்து இது மாதிரி நேராக வராது, கிராஸாக வைக்கிற மாதிரி வரும். ஆனாலும் 2 சைடும் வர மாதிரியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். இதுவும் அந்த கடைசி எண்டு முடிப்போம்ல, அதுவும் மட்டும் இது மாதிரி இருக்கணும். அப்படியே வந்து ஃபுல்லாக 2 சைடும் இலை வச்சுக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரோஸ் வந்து நான் ஒன்றா வச்சுட்டே வந்துடலாம். நான் இது மாதிரி நிறைய குட்டி குட்டி ரோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்றா வந்து நம்ம வச்சுட்டே வரலாம். இப்போ இன்னொரு ரோஸ் வச்சிடலாம். இப்போ இதே போல் வந்து ஒரு இலை வந்து அதே மாதிரி 2 சைடும் வச்சுட்டே வரணும். அதுக்கு மேலே ஒவ்வொரு பூவாக வந்து நல்லா நெருக்கமாக வச்சுட்டே வரணும். அந்த கேப் அப்போ தான் வந்து தெரியாமல் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இதே போல் இது ஃபுல்லாக ஒட்டக்கூடாது, பாதி வரைக்கும் மட்டும் ஒட்டிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 வந்து இது மாதிரி ஒட்டியிருக்கேன். சென்டரில் எம்டியாக இருந்ததில்ல, அதனால் அதுக்கும் அந்த ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்டை கட் பண்ணி அந்த சென்டரில் வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பீட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இப்படியே விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.